எல்லோருக்கும் வணக்கம். ஒரு சீடன் ஒரு குரு கிட்ட போய் கேட்குறான், ஏன் குருவே நம்மளுடைய காடு கரடு முரடா இருக்கு வந்து போறதுக்கு அப்படின்னு. அதுக்கு குரு சொல்றாரு, இந்த கரடு முரடான பாதையை தாண்டி போனா தான் சமவெளியா இருக்கும் தம்பி, அதுல தான் ஒரு இன்பம் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எதுக்கு இப்படி இன்னைக்கு கரடு முரடான ஒரு வேலையை பண்ணான்னு தெரியல. மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 25,800 போயிட்டா நிஃப்டி. இன்னைக்கு 25,700 இது போயிடுவானோன்னு பயந்து கொண்டு இருந்த நேரத்தில் மறுபடியும் ஜம்ப் அடிச்சு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இன்னைக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கரடு முரடான பாதைக்கு பின்னாடி இன்பம் இருக்கா இல்லை என்ன இருக்கு அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த சமயத்தில் மிக முக்கியமான செய்திகள் ஒரு 4 இருக்கு. அதில் முதல் 2 செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரிலேட்டடான செய்திகள். அதாவது இந்தியன் ஆயில் என்ன சொல்றாங்க, எப்பா இந்த அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய சாங்ஷன் தடை என்பது மிகப்பெரிய 2 ரஷ்யாவினுடைய கம்பெனிகளுக்கு போட்டிருக்கு. சரி, அவங்க கிட்ட நாங்கள் ஆயில் வாங்கல, அதுக்கு பதிலாக வேற யாரிடெல்லாம் சாங்ஷன் பண்ணலையோ அவங்க கிட்ட போய் நாங்கள் ஆயில் வாங்கிட்டு போறோம். இப்போ என்ன, நீ மொத்தமாக ரஷ்யாவினுடைய ஆயிலுக்கேவா நீ தடை போட்ட? ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுக்காக நம்ம இந்தியாவில் மொத்தமாக யார் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் ஒரு கட்டணம் என்பது போட்டிருக்க, அது ஓகே. அது போக மொத்தமாக நீ க்ரூட் ஆயிலுக்கே போட்டியா அப்படின்ற மாதிரி மிக டெக்னிக்கலாக பேசி இந்த இந்தியன் ஆயில் கண்டிப்பாக ரஷ்யா கிட்ட இருந்து தொடர்ந்து க்ரூட் வேறு கம்பெனிகள் மூலியமாக நாங்கள் வாங்குவோம். இந்தியாக்காரங்கன்னாவே தனி மூலதான்ப்பா அப்படின்ற மாதிரி, எங்களுக்கு தெரியாததாலையா சட்டத்தில் என்ன ஓட்டைகள் இருக்குன்றது எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல இருந்து இப்படி ஒரு தகவல் என்பது வந்திருக்கு. நண்பர்களே, இந்த செய்தி என்னமோ மிகப்பெரிய ஒரு செய்தி தான். இதனால இந்த ஷேர்கள் அடுத்த கட்ட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்லாம் தெரியாது. பட் எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும், ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது பிபிசிஎல்லும் ஆயிலும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எதுக்கு? ஆந்திர பிரதேசத்தில் ராமையா பட்டணத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி மதிப்பிலான ஒரு ரிஃபைனரி ப்ராஜெக்டுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 1 லட்சம் கோடி மதிப்பிலானது நண்பர்களே. இத்தனைக்கு நாங்கள் ஆயிலுக்கு எங்கேயா போவோம்? இப்படி சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை உபயோகப்படுத்தி தான் ஆயில் வாங்க முடியும்னு உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு மாசான ஒரு கெத்து காட்டிய ஒரு பங்காக இந்த இந்தியன் ஆயில் அப்படின்றது இருக்கு. நீங்க கேட்கலாம், அப்ப நீங்க ரிலையன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் வாங்கதை தவிர்க்கிறாங்களே, படுத்தே விட்டானையா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சில பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்தா, அதுக்கு என்ன காரணம்னா அவங்க ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் அந்த தடைப்பட்ட சாங்ஷன் செய்யப்பட்ட கம்பெனிகளோட ஒப்பந்தம் போட்டு வச்சுட்டாங்க. அதனால அவங்க இனி அடுத்தது என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. பட் இந்தியன் ஆயில் தெளிவா சொல்றாங்க, நீ ரஷ்யாவினுடைய ஆயிலுக்கு நீ தடை போட்டியா? கிடையாது. ரஷ்யாவில் இயங்கக்கூடிய மிகப்பெரிய 2 கம்பெனிகளுக்கு நீ தடை போட்டிருக்க. சரி, நாங்க அவங்க கிட்ட வாங்கல, நான் சாங்ஷன்டு சேனல்கள் மூலியமாக நாங்க வாங்கிட்டு போறோம் ரஷ்யன் குரூட அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்திருக்கிறதா ஒரு கெத்தான மாசான ஒரு நியூஸ். இன்னும் 2 முக்கியமான செய்திகள் இருக்கு நண்பர்களே. சும்மா ஏதோ மார்க்கெட்டு இறங்கி கரடு முரடான பாதையில் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனா அவன் ரொம்ப எச்சரிக்கையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எதுக்குன்னா புதன்கிழமை அமெரிக்க மார்க்கெட்ல இருந்து யூஎஸ் ஃபெட் பாலிசி ஏதாவது ஒரு 1/4% குறைச்சாங்களா இல்ல 1/2% குறைச்சாங்களா அப்படின்ற ஒரு, அல்லது ஏத்தி விட்டாங்களா இல்ல நோ சேஞ்சான்னு மிகப்பெரிய ஒரு நியூஸ் வந்து பெண்டிங் இருக்கு. அதுக்காக தான் இப்படி விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நிஃப்டி. சரி, ஏதாவது ஒரு சைடு இன்ஃபர்மேஷன் வரட்டும், அப்புறம் ஒரு சைடு போய்க்கலாம் அப்படின்னு ரொம்ப எச்சரிக்கையா ட்ரேட் ஆயிட்டு இருக்கான் போல. இப்போதான் ஒரு மிகப்பெரிய முக்கியமான செய்திங்க நண்பர்களே. தானி சர்வீசஸ் லிமிடெட் டிஎஸ்எல் அப்படின்ற ஒரு பங்கு ஷேர் மார்க்கெட்ல இருந்தது. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ட்ரேடிங்கே ஆகல. ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேர் இருக்கிற வரைக்கும் என்னைக்காவது திரும்பி ஏறி வந்துடாதா அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நம்பிக்கையில கோந்துக்கிட்டு இருக்கோம். ஷேர் மார்க்கெட் விட்டே தூக்கிட்டீங்கன்னா நாங்கள் என்னையா பண்றது அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் இந்த தானி சர்வீசஸ் லிமிடெட்ல ஒரு மிக முக்கியமான தகவல். அதில் ஒரு ஸ்கீம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது இந்த தானி சர்வீசஸ் லிமிடெட்ல வந்திருக்கு. அது எப்படி அப்படின்றது பாருங்க. இந்த டிஎஸ்எல் மற்றும் அதனுடைய பல்வேறு சப்சிடரிகளை எல்லாம் சேர்த்து ஒரு கணக்கு போட்டு மொத்தமாக ஒரு ரேட்டு சொல்லுங்கயா அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டு நீங்க வந்து ஒரு 100 டிஎஸ்எல் அப்படின்ற அந்த தானி ஷேர் ஒரு 100 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா அது இன்னைக்கு ட்ரேட் ஆகல. இனிமேல் அடுத்தது எப்படி உங்களுக்கு அது கைக்கு வரும் அப்படின்னா
100 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு 294 யாரி அப்படின்ற பங்காக மாறி வரும். ஸோ இது ஃபுல்லி பெய்டப் ஈக்விட்டிக்கு உண்டான செய்தி. இது பார்ஷியலி பெய்டப் அப்படின்னா அதுக்கு 162 ஷேராக வரும் 100 ஷேர் வச்சிருந்தா. பட் இதுதான் பெரும்பாலும் வச்சிருப்பாங்க எல்லாரும். ஸோ நிறைய பேர் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த தானி சர்வீசஸ்னால ஏற்கனவே கிட்டத்தட்ட நடுத்தெருவில் நிற்காத குறை. அவன்லாம் ஒரு காலத்தில் அவன் இருந்த விலை 1000 ரூபாய்க்கு பக்கத்தில் இருந்திருக்கான். இப்போ போய் பார்த்தோம்னா வெறும் ஆல்ரெடியே 50 ரூபா இருக்கா, அந்த 50 ரூபா போச்சா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பங்கு மாறி யாரியாக வருகிறது. சரி, அவன் மட்டும் ஏதாவது உருப்படியாக இருக்கானா அப்படின்னு பார்த்தா அது டிவிடெண்ட் கொடுக்காத பங்காக இருக்குது. அது மொத்தமே 19 ரூபாயில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி 5% என்பது ஏறி ட்ரேட் ஆகி ஒரு வருஷத்தினுடைய உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கடந்த 10 வருடத்தில் பார்க்கும்பொழுது இதுவும் மிகவும் மோசமான ஒரு நிலைமையிலே கீழே கவுந்து கடத்து படுத்திருக்கு. இவனுடைய லாபம் நஷ்டங்கள் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய கும்பா குட்டியாக சமீபத்தினுடைய ரிசல்ட்டுகள்லாம் இருக்குது. இனி எதிர்காலத்தில் இந்த பங்கு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறது எவ்வளோ ரிஸ்க்குன்னு பாருங்கள். இதுக்கு தான் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோ 100% இருக்குன்னா எந்த ஒரு ஷேருமே 2% மேலேயோ அல்லது 5% மேலேயோ அல்லது மேக்ஸ் 10% மேலேயோ ஒரு போர்ட்ஃபோலியோவை ஒரு தனி ஷேராக பாதிச்சிடக்கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த டிஎஸ்எல் அப்படின்ற பங்கில் வெறும் 0.5% தான் ஒருவருடைய போர்ட்ஃபோலியோவில் பில்டப் பண்ணி வச்சிருக்காரு, அல்லது ஒரு 2% தான் வச்சிருக்காரு அப்படின்னா அப்போ 100% இது ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய அளவு. இதுவே ஒருத்தர் மொத்தமாகவே இப்படி வச்சிருந்தாருன்னா அப்புறம் தலையில் படியுறு துண்டு தான் போட்டுட்டு உட்காந்துருக்கணும். ஏன்னா சார்ட் என்ன சொல்லுதுன்னா இதனுடைய வரலாறை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப மோசமாக இந்த நிலைமை வரைக்கும் சொல்லியிருக்கு. 2018 இப்போ வரைக்கும் இதனுடைய வரலாறு என்பது மோசமாக உள்ளது. இனி இதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, மிகப்பெரிய ஒரு செய்தி இன்னைக்கு ஒன்று இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. இருந்தாலும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் தான் சந்தோஷம் பிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டை நிறைய பேர் நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கிறானுங்க. இந்த நியூஜென் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் பங்கு, நியூஜென் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு பங்கு இந்த ரிசல்ட் சீசனில் 10% ஏற்றி விட்டுருக்காங்க. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி பார்த்தீங்களா? இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் உடனே ஐயோ இவனு குரூப்பில் கண்ணில் பட்டுருச்சு உடனே சுற்றி போடணும். ஏய், உங்களுக்கெல்லாம் நல்லா இருப்பீங்களா? நீங்களாம் 2000 ரூபாயிலிருந்து சரிவடைஞ்சு அவன் ஏதோ இந்த ரிசல்ட் சீசனில் தெரிஞ்சு ஏறினானா தெரியாமல் ஏறினானா நாளைக்கே இது என்ன ஆகும்னு தெரில. இருந்திருந்தாப்புல ஒரு 10% ஏறி 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டால் உடனே பொறாமப்படுறீங்களேயா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கலாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் நியூஸ் வாசிக்கிறது என்பது வாசித்து தானுங்க ஆகணும். ஸோ ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் மற்றவர்கள் பொறாமைப்படும்படியாக ஏறிய பங்குகளில் இந்த நியூஜென் அப்படின்ற ஒரு பங்கு ஏறி இருக்கு. இவன் 2025 என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். இவனுடைய சக்தி 2 ரவுண்டெல்லாம் போகல, ஒரே ஒரு ரவுண்டு 800 to 1400 வரைக்கும் ஒரு பெரிய ரவுண்டாக போயிட்டு வந்துட்டு அந்த ஒரே ரவுண்டில் கிட்டத்தட்ட மீதி 4 மாதத்தை கழிச்சு விட்டுருக்கான். ஸோ இன்னும் 2 மாதம் தான் பாக்கி இருக்குது இந்த 2025 முடியிருக்கு. அடுத்த 2 மாதங்களில் இது என்ன செய்ய போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இப்போதைக்கு ஒரே ஒரு ரவுண்டு மட்டும்தான் போயிட்டு வந்திருக்கான். கண்ணு போடுறதுக்கு இன்னொரு பங்கு இருக்குது. இது கண்ணு போடுறதுன்ட்டு இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு ஏறி இருக்கானுங்களே அப்படின்ற ஒரு செய்தியில் கவர் பண்ணுறதா. இந்த மிட் கேப் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா சுஸ்லான் அப்படின்ற பங்குமே ரொம்ப காலமாக ஏறாமல் இருந்தது. இன்னைக்கு அது ஒரு 5% ஏறி அவனும் மிட் கேப் இண்டெக்ஸில் ஒரு டாப் கெய்னர் அப்படின்ற ஒரு நியூஸில் இடம்பெற்று இருக்கிறான். நண்பர்களே, இவனும் சாதாரண வேலையெல்லாம் செய்யல. 2025 நீங்கள் பார்த்தீங்கன்னா 50% வேலையெல்லாம் பார்த்தவன் தான். ஆனால் ஒரே ஒரு ரவுண்டு தான் போயிருக்கான். இந்த சுஸ்லான் 2025 லோ 50 ரூபாய் பக்கத்தில், அவன் போன உச்சம் 75 ரூபாய். ஸோ ஆக மொத்தம் இவன் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். இப்போ கவனிச்சிங்களா, நிறைய பேர்த்தினால ஒரு 2-3 ரவுண்டெல்லாம் போயிட்டு வர முடியல. ஐடிசி ஷேர்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய F&O ஸ்டாக்ஸ்லாம் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ் கம்மி தான், பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ ஒரு 5% ஒருக்கா ஜம்ப் அடிக்கக்கூடிய திறமை இந்த பெரிய ஆளுகளுக்கு இருக்குது. ஐடிசிலாம் பாருங்கள் 5% தான் ரவுண்ட் அடிச்சிருக்கான். ஆனால் அதையே கிட்டத்தட்ட 10 தடவை பண்ணியிருக்கான் இந்த வருஷத்தில்.
பட் இந்த சுஸ்லான் போன்ற பங்குகள்லாம் ஒரே ஒரு ரவுண்டு தான் அடிச்சிருக்கான். 50% ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ கீழே இருக்கான். ஸோ கீழிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5% இந்த சுஸ்லான் ஏறினதுனாலே இன்னைக்கு இந்த மிட் கேப் இண்டெக்ஸில் ஒன் ஆஃப் த டாப் கெய்னர் வந்திருக்கான். மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இவனும் அருமையாக பயன்படுத்திக்கிட்டான். கார் ட்ரேடுன்னு ஒரு கம்பெனி 15% இன்னைக்கு ஏறி இருக்கு. அவனும் Q2 ரிசல்ட்டை காரணமாக வச்சுக்கிட்டு அந்த சீசனில் 15% ஏறி இருக்கான். இறங்கிய பங்குகளில் இந்த பேட்டா இந்தியா உங்களுக்கு சரியான தண்டனை நான் தர்றேன் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இந்த பேட்டா இந்தியா ஒருத்தன் தான் கிட்டத்தட்ட 7% கும்பா பாட்டு பாடியிருக்கான். வேற எதுவும் சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை. அதே மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. தொடர்ந்து 2-3 நாட்களாக இந்த பேங்க்குகளில் தான் அதிகமாக ட்ரேட் வேல்யூ என்பது நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கும் HDFC பேங்க்லையும் ICICI பேங்க் ஷேர்லையும் தான் அது கொஞ்சம் அதிகமான ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் நடந்ததில் இந்த ரெண்டும் தான் வந்திருக்கான். நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம்னா, டெய் நாங்கள் வெறும் வயிற்றுல கூட டெய்லி பாத பூஜை பண்ணுறோம், வாங்கி வச்ச ஷேருலாம் ஏர்னிங்னா பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம். இருந்தாலும் பல பங்குகள் அதனுடைய சௌரியத்துக்கு தான் ஏறி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ந்து ஏறி வந்த பங்குகளில் இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய இந்த டிவிஎஸ் மோட்டார் என்ற பங்கு ஒரு மிக முக்கியமான பங்கு. யாருக்குமே பெருசாக துயரம் ஷாக்கிங் என்பது கொடுக்கவே இல்லை. எப்பவும் சந்தோஷமாகவே வச்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு கொஞ்சம் இறங்கி இருக்கு இந்த ரிசல்ட் சீசனில். இன்னைக்கு அந்த பங்கு வந்து ஹை ட்ரேட் வேல்யூ அப்படின்றதும் நடந்திருக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில். அதே சமயம் பெருசாக மூவ் ஆகலை அப்படின்னாலுமே 2024லையும் ஒரு புதிய உச்சம் என்பது படைச்சான். 2025லையும் ஒரு புதிய உச்சம் என்பது படைச்சான். நீ 2026ல் என்ன பண்ண போறான் அப்படின்றது தெரியல. ஸோ தற்போதைய நிலைமையில் மேலே எங்கேயுமே அவனுடைய சமீபத்தினுடைய ரெசிஸ்டன்ஸ் என்பதை காணும். கீழே குமிஞ்சு பார்க்கும்போது அவனுடைய இந்த வருஷத்தினுடைய லோ என்பது 2200 ரூபாயில் இருக்கு. அப்போ இது 2026ல் நீ என்ன செய்யும்? 2025 கேலண்டர் இயரில் நீ முடிஞ்சது. முக்கியமான விஷயம், ரிசல்ட் சீசன் என்பது வந்துவிட்டது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் இந்த டிவிஎஸ் மோட்டார் ஷேர்லையும் ஒரு மிக முக்கியமான மோஸ்ட் வேல்யூட் ஸ்டாக் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக நடந்திருக்கு. இது தொடர்ந்து நல்லதுக்காகவே இருக்கிறதா இந்த வால்யூம், அல்லது இந்த வால்யூம் சொல்லும் சேதி என்ன அப்படின்றது 2-3 மாதம் கழிச்சு பார்த்தா தான் தெரிய வரும். ஸோ இந்த இண்டஸ் டவர், சுஸ்லான் அப்படின்ற பங்குகள் நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸில் இன்னைக்கு அதிகமான ட்ரேட் வேல்யூ என்பது நடந்திருக்கு. ஸோ இந்த சுஸ்லான் எனர்ஜி சமீபத்தில் கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கக்கூடிய விஷயத்தில் இதில் இனி நல்லது நடக்க போகுதா? இனி லேசாக மேலே வந்தான்னா வித்து விடலான் இருக்கானுங்களான்னு தெரில. டேய் நீ மேலே வந்ததுக்கப்புறம் வித்து வேணாலும் விடு, இல்லை புதுசாக வேணாலும் வாங்கி என்னத்தையோ பண்ணிட்டு போ, ஆனால் கீழேருந்து எங்களை மேலே ஏற விடுறா அப்படின்ற மாதிரி தான் இந்த சுஸ்லான் எனர்ஜி ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் நினைப்பாங்க. ஏன்னா பெருசாக இந்த ஸ்டாக்கினுடைய கீழே நிறைய பேர் அக்குமுலேட் பண்ணல, மேலே அக்குமுலேட் பண்ணிட்டு இருப்பாங்க போல வால்யூம் பொறுத்த வரைக்கும். பட் நீ ஓகே மேலே வரும்போது நீ எங்களை வித்து கூட விடு, ஆனால் மேலே வந்ததுக்கப்புறம் நீ அதை பண்ணுடா, இன்னும் ஒரு முறை இந்த வருஷத்தினுடைய ஹையை திரும்ப விடுறா அப்படின்ற மாதிரி தான் இந்த சுஸ்லான் ஷேர் வச்சிருக்கிறவங்கலாம் ரொம்பவுமே மனசு வருந்தி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்றதான் இந்த ஷேர் மார்க்கெட்டினுடைய உலகம் எதிர்பார்க்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த இண்டஸ் டவர் அப்படின்ற பங்கு, அந்த பங்குலையுமே அதிகமான வால்யூமில் டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் அது இந்த ஏரியாவில் தான் அதிகமாக வால்யூம் நடந்திருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சென்டர் பாயிண்டாக இருக்குது. இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு முறை வந்த பிறகு எப்படியோ ஒரு சப்போர்ட் எடுத்து 320 ரூபாயிலிருந்து 385 ரூபா, கிட்டத்தட்ட 65 ரூபா ஏறி வந்துட்டான். ஆனாலும் பாருங்க அவன் வந்திருக்கக்கூடிய இடம் ஒரு சென்டர் பாயிண்டாக இருக்கு. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மறுபடியும் அடுத்தது கீழே போகிறானா ஒரு 60 ரூபாய், அல்லது புதிய உச்சம் ஒரு 420 ரூபாய்னு வர போகிறானா, இந்த இண்டஸ் டவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ அதிகமாக ட்ரேட் வேல்யூ என்பது நடக்கக்கூடிய ஒரு இடம் சென்டர் பாயிண்டில் வந்து இந்த இண்டஸ் டவர் நின்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸில் இன்னைக்கு வந்து அதிகமாக டிரான்சாக்ஷன் நடந்திருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த இண்டஸ் டவர் இருக்குது. இந்த நியூஜென் சாஃப்ட்வேராக அடிக்கடி நியூஸ்களில் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் ஹையஸ்ட் ட்ரேட் வேல்யூ என்பது இந்த நியூஜெனில் வந்திருக்கு. இருந்தாலும் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு போகிறோம். கீழ்மட்டத்திலிருந்து லேசாகி இன்னைக்கு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நியூஜென் பற்றி பேசலாம்னு யோசிக்கலையே
எனக்கு இன்னொரு மைண்ட் வாய்ஸ் என்ன வருதுன்னா, டேய் அந்த ஷேர் தான் விடுங்களேடா, ஏன்டா இப்படி அதையே பற்றி பேச வரைக்கும் உங்கள் கண்ணே ஒரு கொல்லிக்கண்ணாக இருக்குது. அதாவது வடிவேலு அவர்கள் வந்து இந்த சந்திரமுகி பார்ட் 1 அப்படின்ற படத்தில் வந்து ரஜினி அவர்கள் டாட்டான்னு சொல்ல வருவாப்ல. உடனே வடிவேலு அவர்கள் குறுக்க போந்து, நீ டாட்டாவெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், கிளம்புனி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு காரணத்தில் இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் வச்சிருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஏறி இருக்கேன். அதனால் அந்த செய்தியை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது இந்த கிராஃபைட் இந்தியா அப்படின்ற ஒரு ஷேர், அதுலேயும் வந்து இன்னைக்கு அதிகமான ட்ரேட் வேல்யூ என்பது நடந்திருக்கு. அப்படி இந்த ஷேர் என்பது சமீபத்தில் ரொம்பவும் வால்டிலிட்டியாக இருக்குது. அநியாயத்துக்கு வால்டிலிட்டியாக கிழக்கையும் மேக்கையும் தெற்கையும் வடக்கையும் எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்த மாதிரி அவன் பயங்கர வால்டிலிட்டியாக இருந்திருக்கான். இப்போ அவன் பார்க்கக்கூடிய ரேட் அவனுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அவன் ஒரு 6 மாதமாகவே சும்மா திடீர்னு ஃப்ளைட்டில் ஏறி வந்த மாதிரி அந்த ரேட்டை அடிக்கடி வந்து பார்த்துருக்கான். ஒவ்வொரு முறையும் ரேட்டை பார்த்துட்டு சரி ஓகே பாய் அப்படின்ட்டு கீழே விழுந்துருக்கு. ஸோ இந்த முறை இது என்ன ஆக போகிறது, இந்த கிராஃபைட் இந்தியா அப்படின்ற பங்கு எத்தனை முறை தான் இந்த ரெசிஸ்டன்ஸ், இவ்வளவு சக்தி மிக்க ரெசிஸ்டன்ஸை நான் அதிகமாக பார்த்ததில்லை. இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் வந்து அந்த மசகான் டாக் அப்படின்ற ஷேருக்கெல்லாம் ரொம்பவுமே உதவி செஞ்சு ஒரு மாதிரி லேசாக தூக்கி விட்டான். அது மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஒரு வருடம், அதுக்குன்னு ஒரு வருஷம் பூராவாக இப்படியே இருப்பானா, அநியாயத்துக்கு எத்தனை முறை முயற்சி பண்ணியிருக்கான் பாருங்க இந்த கிராஃபைட் இந்தியா. அதை தாண்டறதுக்கு ஒரு முறை கூட அந்த லெவல் விடல. ஒரு கருணை இல்லாத ஒரு ரத்த காட்டேரியே இருப்பான் போல இந்த லெவல், இந்த ஜோன் அப்படின்றது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பங்குல என்ன நடக்க போகிறது அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இந்த கார்ட்ரேட் இன்னைக்கு பெருசாக சாதிச்சிருக்கு. அதனுடைய வேல்யூ அதிகமாக இருக்குது. டிரான்சாக்ஷனுடைய அதாவது அதனுடைய டிரான்சாக்ஷன் படி பார்க்கும்போது ஹையஸ்ட் வேல்யூ இன்னைக்கு நடந்திருக்கிறதாகவும், ப்ரைஸ் வைஸ் பார்க்கும் பொழுதும் அதிகமான ப்ரைஸ் வால்டிலிட்டியாகவும் இன்னைக்கு 2 பெருமை இந்த கார்ட்ரேட் அப்படின்ற கம்பெனி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கிரீவ்ஸ் காட்டன் அப்படின்ற பங்கு கடந்த 2 நாட்களாக மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் ஒரு ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கிறது. நண்பர்களே, பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்ற ஒரு பங்கு, அவன் ஏற்கனவே அவனுடைய வாழ்க்கையில் நல்லா தான் சந்தோஷமாக சிரித்து மேலே இங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்கான். அதுக்கு பாருங்க அடிஷ்னலாக இன்னொரு தகவல், 430 கோடி மதிப்பிலான டிஃபென்ஸ் ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டர் ரிலேட்டடான நியூஸ். ஸோ ஏற்கனவே இந்த பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்ற பங்கு அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸை மார்க்கெட்டில் சந்தோஷமாக தான் வச்சுருக்கு. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தான், அப்புறம் அறகுறையாக அவசரத்துக்கு விழுந்தவன் போல பாதியிலேயே திரும்பிட்டான். இங்கே பாருங்களேன், இப்படித்தாங்க கெடுத்து விட்றான ஷேர் மார்க்கெட்டில். இவன் வேலை என்ன, இங்கே பாருங்க, கரெக்டாக ஒரு ரவுண்டு போயிட்டானா, அப்போ அடுத்த ரவுண்டு ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு அப்புறம் மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போவான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் சம்பாதிக்கவே கூடாது, கெடுத்துடணுன்னே இப்படி இடையில ஏதாவது ஒன்று ட்ரெண்டை மாற்றி விட்ருவானு. இப்போ பார்த்தீங்களா, அருமையாக கீழே தொடர்ந்து சரிவடைஞ்சிட்டே இருந்தவன் 2 மாசமா சரிவடைஞ்சிக்கிட்டே வந்தவன் ஏன் இன்னொரு மாதம் சரிவடைஞ்சிருந்தா ஆகாதா? இதை பார்த்து எத்தனை பேர் உள்ளே போயிருந்திருப்பாங்க, சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதை கெடுத்து விடணுன்னே இடையில எங்கேயோ பிக்கப் ஆகிட்டான். 400 ரூபாயில் பிக்கப் ஆகிட்டு 600 ரூபா, கிட்டத்தட்ட 2 மாதத்தில் 50% என்பது மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். ஏன் அது கீழே ஒரு 300 ரூபா வந்துட்டு 600 ரூபா பணத்தை டபுள் பண்ணி விட்டு ஆகாதா? கெடுத்து விட்றக்குன்னே இருக்கானு. ஸோ இந்த பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்ற பங்குல இன்னைக்கு என்ன ஒரு தகவல் வந்திருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு மதிப்பிலான ஆர்டர் 429 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு நண்பர் கூட யோசிச்சுக்கிட்டு இருந்தார், இந்த மாதிரி பங்குகள்லாம் ஏன் போர்ட்ஃபோலியோவில் இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி ஒரு அக்வஷன் ரிலேட்டடான செய்தி ஒன்று வந்திருக்கு. சரிங்க, இந்த பங்கை பார்த்தா நம்மளுக்கு மனசு தாங்காது, மனசு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிரும். இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் என்பது அது எங்கேயோ 800 ரூபா பக்கம் 2024 இருந்தால் சார்ட் லோட் ஆகிருக்கு. 800 ரூபாய் டு 3000 ரூபா போயிருக்கான். நண்பர்களே, இந்த காலத்தில் கடன் கொடுக்கறது ஒன்று, கடனை வசூலிக்கிறது ஒன்று, ஊருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் போய் வந்துட்டு எல்லா குப்பையும் என் மேலே கொட்டுங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்று போல். இந்த ஐஆர்இடிஏ அப்படின்ற ஒரு பங்கு நல்லா சந்தோஷமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜென்சால் இன்ஜினியரிங்னு ஒரு கம்பெனிக்கு கடனை கொடுத்து திருப்பி வாங்க முடியாமல் அல்லோகலப்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது நான் ஒரு நியூஸ் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, இந்த ஐஆர்இடிஏ வேற யார்ட்டையாவது கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த கிரெடிட் ரேட்டிங் எல்லாம் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஐஆர்இடிஏ அப்படின்ற பங்கு ரொம்பவுமே சந்தோஷமாக மார்க்கெட் நல்லா இருந்தப்ப
50 ரூபாயிலிருந்து 300 ரூபா போன பங்கு மறுபடியும் 150 ரூபாயில கொண்டு வந்து விட்டுட்டு அவனை எந்திரிக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா இந்த ஜென்சால் கடன் வாங்கிட்டு போய் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பண்ண வேலை தான். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அந்த கடனில் இவங்க போய் சிக்கிட்டாங்க அப்படின்ற செய்தி. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் ஒரு செய்தி ஒன்று அந்த IRED அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இனி இந்த பங்குனுடைய மூவ்மெண்ட் அடுத்தடுத்த நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சுகள் வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க. எப்பா ஜென் டெக்னாலஜிஸ் எதுக்கு உன்னுடைய ஷேர் ப்ரைஸில் வால்யூம் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இங்கே ஒன்று கவனிச்சிங்களா, எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் டெக்னிக்கல் இண்டிகேட்டரை கும்பாப்பாடி விட்ட பங்குகளில் ரொம்ப மோசமான சில பங்குகளில் இந்த ஜென் டெக்னாலஜிஸ் ஒன்று. பொதுவாக எல்லாம் என்ன நினைப்பாங்க, சரி ஓகே ஒரு லோ ரேஞ்சில் கீழே விழுந்த கம்பெனி லேசாக திரும்புகிற மாதிரி காட்டுறான்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்தினுடைய தொடக்கத்தில், இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சரி ஏதாவது ரிவர்சல் கீது விழுந்துருமோ, ஏன்னா இந்த ஏரியாவில் தான் வால்யூம் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி யாராவது நினச்சி ஸ்டாப் லாஸ்லாம் போட்டு எடுத்திருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே கும்பாப்பாடி விட்டவனாக இந்த ஜென் டெக்னாலஜிஸ் என்பது இப்படி ஒரு ரிவர்சல் காட்டுற மாதிரி காமிச்சிட்டு, ஏங்க இந்த ஃபியூச்சர் தெரியாது இல்லைங்க, அவங்க இப்படி தானங்க பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. சரி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீல, சரி ஓகே சரிவடைஞ்சு கிடக்கக்கூடிய கம்பெனி ஒருவேளை ரிவர்சல் போட்டுருவானோ அப்படின்னு ட்ரேடர்கள் நினச்சிக்கிட்டு சரி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இது வச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு மாதம் கழிச்சு என்ன நடந்திருக்கு, கும்பா குட்டி தான் நடந்திருக்கு பாவம். 2 நாள் தான் ஏறி இருக்கான். அதுக்கப்புறம் அவன் பார்த்தது எல்லாமே சிகப்பியத்தான், பச்சையே அவன் பார்க்கல. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பங்குல இந்த ஜென் டெக்னாலஜிஸில் எதுக்கு வால்யூம் திடீர்னு நடந்திருக்கு அப்படின்னு எக்ஸ்சேஞ்சுகள் கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நன்றி, வணக்கம்.